வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 கொரிந்தியர் 1:9. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கரங்களை உயர்த்தி ஒரு விசை கூட ஹல்லேலூயா. நம்மை தேவன் அழைத்திருக்கிறார், கிருபையாய் அழைத்திருக்கிறார். ஆண்டவருடைய அழைப்பை குறித்து 26வது வசனம் முதல் நாம் பார்க்கும்போது தெரியும். ஞானிகளை வெட்கப்படுத்த அவர் பைத்தியங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளை தெரிந்தெடுத்திருக்கிறார். உள்ளவைகளை அவமாக்க இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்படி என்றால் ஒரு காரியத்தை உறுதியாய் சொல்ல முடியும். நாம் அழைக்கப்பட்டது நம்மில் வெளிப்பட்ட தகுதி அல்ல, அவரில் வெளிப்பட்ட தயவு. ஹல்லேலூயா. நான் தேவ தயவினால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் சொல்றவங்க கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய வாழ்க்கையை வைத்தல்ல தேவன் அழைத்தது. ஆண்டவருடைய அழைப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை கர்த்தர் முன்குறித்தார். எவர்களை கர்த்தர் முன்குறித்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் அழைத்தும் இருக்கிறார். எவர்களை கர்த்தர் அழைத்திருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை கர்த்தர் நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று ரோமர் 8 நம்மால் பார்க்க முடியும். அப்படி என்றால் உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் நம்மை முன்குறித்து அழைத்து அவருடையவர்களாய் தேவன் நம்மை மாற்றி இருக்கிறார். எதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று பல காரியங்களை வேதத்திலே பார்க்க முடியும். அது எல்லாவற்றுக்கும் மிக மிக தேவையானது என்னவென்றுதான் இந்த 9வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் ஃபெலோஷிப்புக்கும் வித்தியாசம் உண்டு. அதாவது உறவுக்கும் ஐக்கியத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நிறைய சொந்தக்காரங்களை நமக்கு எப்போ தெரியும், எங்க தெரியும்னு அந்த கல்யாண வீடு வரும் பாருங்க, அன்னைக்கு தான் தெரியும். அன்னைக்கு தான் சொல்லுவாங்க, இவங்க 1 வீட்டு சொந்தம், இவங்க 2 வீட்டு சொந்தம், இவங்க தூரத்து சொந்தம். எனக்கு பல சொந்தக்காரங்களை இப்படிப்பட்ட மேரேஜ் ஃபங்க்ஷன் வரும்போது தான் தெரியும். நாங்கள் உங்கள் அம்மா வழி சொந்தம்பாங்க. அப்படியா? நாங்கள் உங்கள் அப்பா வழி சொந்தம்பாங்க. ரைட். ஆமே. நிறைய நிறைய உறவுகள் நமக்கு எதோட முடியும் தெரியுமா? அந்த குரூப் ஃபோட்டோ எடுப்போம் தெரியுமா? குரூப் ஃபோட்டோ அதோட முடிஞ்சிடும். கேட்டால் சொல்லுவாங்க, இவங்க சித்தப்பா முறை, அந்த முறை, இந்த முறை, எல்லா முறையும் சொல்லுவாங்க. ஆனால் என்ன இல்லை அப்படின்னா, அநேகர் கூட உறவு இருக்கிறது, ஐக்கியம் இல்லை. தன் சகோதரனிலும் அதிகமாய் நேசிக்கிற நண்பன் உண்டென்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஐக்கியம் என்பது என்ன தெரியுமா? எனக்கு அவங்க இந்த முறையில உறவு, எனக்கு இவங்க இந்த முறையில சொந்தம், இப்படி சொல்வதல்ல. அவர்களோடு நமக்கு இருக்கிற பழக்கம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யார் யார் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் அவர்கள் பாவமர கழுவப்பட்டு ஆமீன் சுத்திகரிக்கப்பட்டு அடிமை என்கிற நிலையிலிருந்து அவருடையவன் அவருடையவள், அதாவது பிள்ளை என்கிற நிலைக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள், உறவுக்குள்ளே கொண்டு வரப்படுகிறார்கள். நாம் எல்லாருமே இந்த உறவுக்குள்ள இருக்கிறோம். ஆனால் நம்மில் எத்தனை பேர் ஐக்கியத்தில் இருக்கிறோம்? ஐக்கியம் என்று சொல்லும்போது கிறிஸ்துவுடனே கூட. ஆமென். வருஷத்துக்கு ஒரு வாட்டி சந்திக்கிறவங்க உண்டு, கிறிஸ்துமஸுக்கு வருகிறவர்கள் உண்டு, நியூ இயருக்கு வர்றவங்க உண்டு, ஈஸ்டருக்கு வர்றவங்க உண்டு. ஆமென். அவங்க பர்த்டே அல்லது அவங்க விசேஷித்த நாள் வரும்போது வருகிறவர்கள் உண்டு. வருடம் ஒரு முறை இயேசுவை சந்திக்கிறவர்கள் உண்டு. ஆமென். கிறிஸ்துவுடனே கூட ஐக்கியம். நாம் பாடினோமே, உயிரின் ஊற்றே நீர்தானே. அல்லேலூயா. உறவின் பிறப்பே நீர்தானே,
நீர்தானே உள்ளத்தின் மகிழ்வே நீர்தான். ஐக்கியம் என்பது அவரோடு சேர்ந்து, அவர் இல்லாமல் ஒன்றையும் யோசிக்க கூட முடியாத ஒரு நிலை. இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். இப்படி பல அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கெல்லாம் என்ன அடிப்படை தேவை என்றால் கிறிஸ்துவுடனே ஐக்கியம். நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் இத்தனை வருஷம் விசுவாசி, நான் இத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்கள் தெரியுமா? நாங்களே எத்தனை தலைமுறை பெந்தேகோஸ்தே அனுபவத்திலே வளர்ந்திருக்கிறோம். சொல்வதற்கு ரொம்ப சூப்பரா இருக்குல்ல? ஆமே. நம்மில் எத்தனை பேருக்கு கிறிஸ்துவுடனே கூட ஹல்லேலூயா ஆண்டவரோடு அந்த உறவு. உதவாத எண்ணில் நீர் உறவானீர். என்ன அருமையான வார்த்தை! உதவாத எண்ணில் அவர் உறவானார். எதற்கு இந்த உறவை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்? மாம்சமாகிய திரையை கிழித்து அந்த கிருபாசன தண்டை தைரியமாய் சேரும் அந்த பாக்கியத்தை எதற்காக நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார் தெரியுமா? இந்த உறவுக்காக. ஆமென். தேவனுடைய படைப்பை பாருங்கள். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் ஒரு வார்த்தையை எழுதி வைக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? அன்பாக இருக்கிறார் என்றல்ல, அன்பாகவே இருக்கிறார். அன்பாகவே இருக்கிறார். God is love. அவர் அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை, அதாவது ஒருத்தங்களுக்குள்ள அன்பு ஓவர்ஃப்ளோ ஆயிட்டுன்னு வைங்களேன், அதை அவங்களுக்கு யார்கிட்டையாவது காட்டியே ஆகணும். அப்படி அன்பை காண்பிப்பதற்காக தேவன் உருவாக்கினதுதான் மனிதன். ஆமா. ஆண்டவர் மனுஷனை எதுக்கு படைத்தார் நினைக்கிறீங்க? அவனோடு வாசம் பண்ணுவதற்கு. அதனாலதான் ஆண்டவர் அடிக்கடி நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணுவேன், சீயோன் குமாரத்தை கம்பீரித்து ஆர்ப்படி, நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். இதுதான் தேவனுடைய விருப்பம், இதுதான் தேவனுடைய நோக்கம். அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தூதர்கள்ட்ட எப்படி அன்பை காட்ட முடியும்? அவர்கள் பணிவிடை ஆவிகள் அல்லவா? அவர் சொல்ல அவைகள் செய்யும், அவ்வளவுதான். அவருடைய அன்பு அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பை காண்பிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் என்ன செய்கிறார் தெரியுமா? தமது சாயலா மனிதனை உண்டாக்குகிறார். மனிதனை சிருஷ்டிப்பதற்காக மனிதனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் பூமியிலே தேவன் உண்டாக்கினார். எல்லாமே மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. மனிதனை தேவன் தமக்காக உண்டாக்கினார். எனவேதான் தமது சாயலால் சிருஷ்டித்தார். எந்த ஒரு சிருஷ்டிக்கும் தேவன் ரொம்ப டைம் எடுக்கவே இல்லை. உண்டாகட்டும் சொல்லுகிறார், அது உண்டானது. அது மேலே காணப்படுகிற சூரியன் ஆனாலும் சரி, நட்சத்திரங்கள் ஆனாலும் சரி, ஆமென், சஞ்சரிக்கிற பறவைகள் ஆனாலும் சரி, எந்த மிருகங்கள் ஆனாலும் சரி, கடலின் மச்சங்கள் ஆனாலும் சரி, தேவன் உண்டாகட்டும் என்று சொன்ன போது எல்லாமே உண்டானது. ஆனால் மனிதனை அப்படி தேவன் படைக்கவே இல்லை. அவருடைய கற்பனை அது, அவருடைய நினைவு அது. எனவேதான் வேதம் சொல்லுகிறது, உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் நம்மை தெரிந்தெடுத்து. எத்தனை பேர் இந்த மாலை வேளையில சொல்ல முடியும், என்னை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னே தம்முடைய நினைவிலே கொண்டிருக்கிறார்? அப்படி சொல்றவங்க, நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய நினைவுகளுக்கும் ஆண்டவருடைய நினைவுகளுக்கு வித்தியாசம் உண்டு. என்னன்னா, நம்ம என்ன வேணாலும் நினைக்கலாம். இப்போ இங்க இருந்துட்டு அமெரிக்கா பிரசிடென்ட் ட்ரம்ப் கிட்ட பேசுறது போல நினைக்கலாம். ஆமா, என்ன வேணாலும் நினைக்கலாம். நிலாவுல இப்ப கால் எடுத்து வைக்கிறது போல நினைக்கலாம். ஒரு சிலர் 3வது வானத்துக்கு வர போயிட்டு இருக்கிறீங்க. என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியாது. ஆனால் நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? அவர் நினைத்திருக்கிறபடி நடப்பிக்கிறவர், நிர்ணயித்தபடி நிலைநிறுத்துகிறவர். அவர் யோசனையில் பெரியவர், அவர் செயல்களில் வல்லவர். என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று கேட்கிறார். ஒன்றுமே கிடையாது. அவர் நினைத்தார் பாருங்கள். ஆமா, இப்படி ஒரு பர்சன் இருந்தா எப்படி இருக்கும்? ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தில் காணப்படுகிற பரிசுத்தவான்கள் மட்டுமல்ல, தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட அன்பு சகோதரா சகோதரி, அவர் முன் குறித்து அழைத்திருக்கிறார் என்றால் அவருடைய கற்பனை அல்லவா நாம? அவர் மனதிலே என்னை நினைத்தார், உங்களை நினைத்தார். இப்படி ஒரு பர்சன். ஏன்னா அவருடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். அந்த அன்பு அவருக்கு காட்டணும். அவர் மனம் முழுவதுமே அன்பினால் நிறைந்திருக்கிறார். அந்த அன்பை அவருக்கு காண்பிக்க வேண்டும். அவர் என்ன செய்கிறார்? தமது சாயலால் மனிதனை சிருஷ்டிக்கிறார்.
அவருடைய படைப்பில் கடைசி படைப்பு மனிதன். மீது எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். மனிதனை உருவாக்கினார். பார்த்து பார்த்து உருவாக்கினார். உருவாக்கும் போது அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதுகிறார். அப்படி ஊதுகிறார். மனிதன் அப்படி கண்ணை திறக்கிறான். மனிதன் கண்ணை திறந்து முதல்ல யாரை பார்த்தான் தெரியுமா? தன்னை உண்டாக்கின கர்த்தரை பார்க்கிறான். ஃபர்ஸ்ட் காட். எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். அவன் ஃபர்ஸ்ட் காட். யார் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் காடோ அவங்க வாழ்க்கை தான் ஏதேன் தோட்டம். ஆமே. ஃபர்ஸ்ட் காடுனாலே நெக்ஸ்ட் ஏதேன் தான். ஹல்லேலூயா. ஆமே. உங்க வாழ்க்கையில முதலாவது கர்த்தர் என்றாலே அடுத்து உங்க லைஃப் என்னதான் தெரியுமா? ஏதேன் தோட்டம். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். நம்முடைய அதனால தானே ஆண்டவர் சொல்றார், முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாமே கொடுக்கப்பட்டதல்லவா? ஏதேன் தோட்டம் என்பது ஆதாம் எதற்குமே பிரயாசப்படவில்லை, எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் அவன் லைஃப்ல ஃபர்ஸ்ட் காட். தேவனை தேடுகிற, தேவனை ஆராதிக்கிற அன்பு உள்ளமே, அன்பு சகோதரா, அன்பு சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஃபர்ஸ்ட். ஆமே. இந்த நிலை மாறினதுதான் பிரச்சனையே. ஹல்லேலூயா. நம்ம கூட பல நேரத்தில் பாருங்க, எந்த ஒரு காரியத்துக்கும் பல நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஆண்டவர்கிட்ட போகிறது நம்முடைய வாழ்க்கையில எல்லா காரியத்திலும் இருக்குதான்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆமா. எல்லாரும் கைவிட்ட பிறகு ஆமா கடைசியில் ஆண்டவர் இல்ல, முதலாவது கர்த்தர். அவன் கண்ணை திறந்து முதல்ல கர்த்தரை பார்க்கிறான். கர்த்தர் அவனை வழி நடத்துகிறார். அவனுடைய A to Z எல்லாவற்றையும் கர்த்தரே தீர்மானிக்கிறார். 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓய்வு நாள் என்பது ஆதாமே நல்லா தூங்குவோம். 6 நாள் நான் ரொம்ப வேலை செஞ்சுட்டேன், நீ அந்த பக்கம் படுத்து தூங்கு, நான் இந்த பக்கம் படுத்து தூங்குறேன். அப்படி அல்ல. அந்த ஓய்வு நாள்ல தான் அவர் என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் ஆதாமோடு ஸ்பெண்ட் பண்றார். இதுதான் ஓய்வு நாள். கர்த்தருக்கு ரெஸ்டே என்ன தெரியுமா? அவர் உண்டாக்கின மனிதனோடு வாசம் பண்ணுகிறது. ஒரு தேவ பிள்ளையின் இளைப்பாறுதல் என்ன தெரியுமா? தன்னை உண்டாக்கின தேவனோடு இருப்பது. கரங்களை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அதுதானே மோசே சொன்னா, ஆண்டவரே நீங்க எங்க கூட வரலன்னா, ஆண்டவரே நான் எங்களை இங்கிருந்து கொண்டு போயிடாதீங்க, உறுதியான நான் கர்த்தர் அவனுக்கு பிராமிஸ் பண்ணா, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன் தெரியுமா? இளைப்பாறுதலை தருவேன். ஹல்லேலூயா. இளைப்பாறுதல்னா அந்த சமாதானம், அந்த பீஸ், அந்த ஒரு அமைதி. அது ஒரு தேவ பிள்ளைக்கு எங்க கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும் அப்படின்னா, இயேசுவோடு இருக்கும்போது. எந்த புயல் அடித்தாலும் இயேசு அதை காண்பித்து தந்தார் அல்லவாங்க. எத்தனை புயல், அந்த கடல் கொந்தளிக்கும் போது கூட கப்பலின் பின்னணியத்துல பில்லோ வச்சு சூப்பரா தூங்கிட்டு இருக்கிறார். ஆமா. இந்த கொந்தளிப்புல ஆமா, நம்ம வீட்டுல லைட்டா ஒழுகுனாலே தூக்கம் போச்சு. நம்ம தூக்கம் போச்சுன்னா வேற யாரையும் தூங்க விட மாட்டோம், எல்லாரையும் எழுப்புவோம். இயேசுவை பாருங்க, அந்த கொந்தளிப்புல சூப்பரா தூங்கிட்டு இருக்கிறார். அது அவரை பாதிக்கல. ஏன் பாதிக்கலன்னு இயேசுகிட்ட கேட்டா என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் எல்லாவற்றிலும் வல்லமை உள்ளவர். அப்படியா சொல்லுவார்? இல்ல, அவர் வல்லமை உள்ளவர், அதுல மாற்றம் இல்லை. அவர் சொல்லுவார், நானும் பிதாவுமாக இருக்கிறோம் அப்படிம்பார். நான் தனியா இருக்கலப்பா, நான் அப்பாவும் சேர்ந்து இருக்கிறோம். எந்த புயலிலும் எந்த போராட்டத்திலும் மனதிலே சமாதானம், இளைப்பாறுதல் ஒரு தேவ பிள்ளைக்கு எப்பொழுதும் இருக்க வேண்டுமானால் அவர்கள் யாரோடு இருக்கணும் தெரியுமா? இயேசுவோடு. ஹல்லேலூயா. எனது ஆற்றல் நீர்தானே, எனது வலிமையும் நீர்தானே, எனது க்ளோரி. ஆமென். எனது வலிமையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும் நீர்தானே, எனது அரணும் நீர்தானே, எனது கோட்டையும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நீர் இல்லாத நாளெல்லாம்
நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் ஓ நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வா. ஆமென். அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, ஏதேனுக்குள்ளே கர்த்தர் மனிதனை கொண்டு வந்தது பழம் சாப்பிடுவதற்கல்ல, பழகுவதற்கு. சபைக்குள்ளே ரட்சிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்தது உங்களுக்கு வியாதியா, விடுதலையா, கஷ்டமா, சாபமா, பாவமா, இதை மாற்றுவதற்காக அல்ல. இதை கர்த்தர் மாற்றுவார், இல்லை என்றல்ல. ஆனா கர்த்தர் கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா? கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு. சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். அன்று ஜனங்கள் தேவனிடத்தில் சேர மூன்றாவது நபர் தேவைப்பட்டார்கள். பிராகாரத்துக்குள்ளிருந்து வர முடியாது, அங்கதான் நிற்பாங்க. அன்று அவர்களுக்கு ஆசாரியர்கள் தேவை, இன்னைக்கும் போதகர்கள் தேவை, இல்லை என்றல்ல. ஆனால் நம்ம எல்லாருக்குமே என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு நமக்கு ஒரு தேவைன்னா உடனே அப்பான்னு அவரை நோக்கி கூப்பிட முடிகிறது. அப்படி ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் எதை விட்டு விட்டோம் என்றால் இந்த ஐக்கியத்தை கிறிஸ்துவுடனே. இந்த கொரிந்து சபைக்கு ஏன் இதை சொல்றேன்? கொரிந்து சபையை பொறுத்த வரைக்கும் யாதொரு வரத்திலும் ஒரு குறைவு கிடையாது. வருகை இப்ப வந்தாலும் போலாம் அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா வரலாம் ஜாஸ்தியா இருந்ததுனால. ஆமென். அப்பொழுதுதான் ஆவியானவர் பவுலை கொண்டு எழுதுகிறார், ஏ நீ எதை விட்டுட்ட தெரியுமா? எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, எல்லா வரங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா எதை விட்டுட்டீங்க அப்படின்னா, அந்த கிறிஸ்துவுடனே இருக்கிற அந்த ஃபெலோஷிப்பை நீங்க விட்டுட்டீங்க. கிறிஸ்து இல்லாம நமக்கு ஏதாவது சாத்தியமாகுமா? என்னதான் வரங்கள் இருந்தாலும், ஆவிக்குரிய அத்தனை வரங்கள் இருந்தாலும், கிறிஸ்து இல்லாமல் ஏதாவது சாத்தியமாகுமா? சாத்தியமாகாது. வேதம் என்ன சொல்லுகிறது? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர். தேவனை உறுதியாய் கடைசி வரை யார் பற்றி கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பூரண சமாதானம் நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் ஏதேன் தோட்டத்திலே தாம் சிருஷ்டித்த மனிதனை கொண்டு வருகிறார். அங்கு கூட பாருங்கள், அவருடைய பிளான்ல யாரெல்லாம் உண்டு அப்படின்னா, ஆதாமும் உண்டு, ஏவாளும் உண்டு. அதனாலதான் தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் இருக்கு. ஆனா ஏவாளை ஆதாமை உருவாக்கின உடனே உருவாக்கவில்லை. ஆனால் அவர் திட்டத்தில் இருக்கிறது, அவருடைய மனதில் இருக்கிறது. கர்த்தர் எப்படி வைக்கிறார் அப்படின்னா, மனிதனை முதல்ல தனிமையாய் வைக்கிறார். தனிமையாய் வைத்து பார்க்கிறார். அவர் தம்முடைய சாயல் அல்லவா, தம்மை அவர் பார்க்க விரும்புகிறார். தனிமையை வைத்து பார்த்துட்டு சொல்றார், நல்லா இல்ல அப்படின்ட்டார். ஏன்னா அவர் தனியா இருக்கிறார். அவருக்கு தம்முடைய அன்பை காண்பிக்கிறதற்கு யாரும் இல்லை. அவர் தனியா இருக்கிறார். அதே போல தம்முடைய சாயல மனிதனை சிருஷ்டித்து வைக்கிறார். அவனை முதல்ல தனியா வச்சு பார்க்கிறார். சரி, நம்முடைய சாயலை ஒரு ஆளை உருவாக்கி வைத்து அவன் எப்படி இருக்கிறான்னு பார்ப்போம், அவனால தனியா இருக்க முடியுதான்னு பார்ப்போம். அவனை தனியா வைத்து பார்க்கிறார். ஆண்டவர் சொல்ற, மனுஷன் தனிமையா இருப்பது நல்லது. அவர் தம்முடைய சாயலால் உருவாக்கப்பட்ட மனிதனை பார்த்து சொல்ற, நல்லா இல்ல, அவன் தனியா இருக்கிறது நல்லா இல்ல. ஏற்ற துணை. இதுதான் எபேசியர் 5 சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷன் மனைவிக்கு. நான் கிறிஸ்துவை குறித்தும் சபையை குறித்தும் பேசுகிறேன். இந்த ரகசியம் பெரியது. இந்த ரகசியம் திடீரென்று உருவானதல்ல. இது பூர்வ காலம் முதல் தேவனுடைய திட்டம். தேவன் தமக்காகவே நம்மை உருவாக்கி இருக்கிறார், தம்மோடு ஐக்கியமாயிருப்பதற்கு. பிசாசுக்கு எது பிடிக்காது தெரியுமா? ஆமா, நம்ம நிறைய பழங்கள் சாப்பிடும், இதெல்லாம் அவனுக்கு ஒரு மேட்டரே கிடையாது. ஹல்லேலூயா. அவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா? நாம் இயேசுவோடு இருப்பது பிடிக்காது. தந்திரமாய் பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலா ஏதேனுக்குள்ளே நுழைகிறான். ஏதேனுக்குள்ளே நுழைந்து மெதுவா பேச்சு கொடுக்கிறான். என்ன பேச்சு கொடுக்கிறான் தெரியுமா? வேதத்தை அப்படியே புரட்டுறான். இந்த ஆதாம் ஏவாளுக்கு பிரச்சனை வர காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் நன்மையில வைத்த கவனத்தை வார்த்தையில வைக்க தவறி விட்டார்கள்.
அற்புதங்களில் வைக்கப்படுகிற கவனத்தை சத்தியத்திலே வைக்க இன்று அநேகர் தவறுகிறதுனால பிசாசானவன் ஈஸியாக வஞ்சித்து விடுகிறான். தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகள் ஏராளம், அற்புதங்கள் அதிசயங்கள் ஏராளம். அதன் மேல் வைக்கிற கவனத்தை ஆமென் அதிலும் அதிகமாய் கர்த்தருடைய வார்த்தையின் மேல, கர்த்தருடைய சத்தியத்தின் மேல நாம் வைப்போம் என்றால் நம்மை சத்துரு வஞ்சிக்க முடியாது. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இதே ஆதாம் ஏவாளை வஞ்சித்தது போலதானே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வஞ்சிக்கும்படி பிசாசானவன் போனான். அவர் வசனத்தை எடுத்து அவனை மேற்கொண்டதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது அல்லவா. இவர்கள் இந்த நன்மையின் மேல வைத்த கவனத்தை வார்த்தையின் மேல வைக்க விட்டு விட்டார்கள். நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு. ஆண்டவர் ஒரு பழத்தை விளக்குனார் பாருங்க. அது ஏன் விளக்குனீங்கன்னு ஆதாம் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா அது ஒரு மேட்டரே கிடையாது. ஆண்டவரோடு நல்ல பழக்கத்தில் இருக்கும்போது சில காரியத்தை தேவன் நமக்கு தராததை குறித்து நாம் கவலையே பட மாட்டோம். ஆமென். அதாவது நமக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு வசனம் உண்டு. என்ன வசனம் தெரியுமா? தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு. பாத்தீங்களா, எல்லாம் கோரஸா சொல்றீங்க. அந்த இயரெண்டுல நிறைய இந்த வசனம் நிறைய அடிபடும். எல்லா சபைகளும் ஏறக்குறைய கேட்கப்படும். சாட்சி சொல்ல சொன்னா இந்த வசனம் மேக்சிமம் 10 பேர்ல 2 பேருடைய சாட்சி இதாதான் இருக்கும். ஆண்டவரே என்னை இதை நடத்தி கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம். அந்த வார்த்தையை தாவீது சொல்லும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை தாவீதுக்கு ரிஜெக்ட் பண்றார். தாவீது சின்ன வயசுல இருந்தே சிறுமையிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். நம்ம நாட்களில் நல்ல பிரம்மாண்டமான ஒரு சர்ச்சு கட்டுறோம்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கிறார். சேர்த்து வச்சு சரி ஆலயத்தை கட்டலாம் அப்படின்னு பிளான்ல இருக்கும்போது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசியை வச்சு சொல்றார், நீ ஒன்று ஆலயத்தை கட்ட மாட்ட அப்படின்ட்டார். ஆண்டவர் நோண்டார். அதுக்கப்புறம் வேற 2-3 காரியத்தை சொல்றார். ஆண்டவர் நோ சொன்னதுக்கு அப்புறம் தான் தாவீது தேவ சமூகத்தில் வந்து என்ன சொல்றார் தெரியுமா? தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நான். நமக்கெல்லாம் ஒரு நோ சொன்னா 1 வருஷம் மீட்டிங்கே வர மாட்டோம். ஆமே ஆண்டவர் அதெல்லாம் முடியாது. தாவீது சின்ன வயசுல இருந்து சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வச்சு ஆண்டவரே அவ்வளவு வாஞ்சை. ஆண்டவரே தாவீதை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன். என் ஹார்ட்டை டச் பண்றான். எல்லாரையும் வஸ்திரத்தை தொட்டுட்டு இருக்கிறாங்க. சுகத்துக்காக, விடுதலைக்காக, அற்புதத்துக்காக எல்லாரையும் வஸ்திரத்தை தொடும்போது இவன் மட்டும்தான் என் வஸ்திரத்தை தொட வரல, என் இருதயத்தை தொட வருகிறான். இதான் உறவுல இருக்கிறவன். ஆமா, இன்னைக்கு வஸ்திரத்தை தொட வருகிறவங்க தான் ரொம்ப ஜாஸ்தி. எதுக்கு? ஒரு சுகம் வேணும், ஒரு விடுதலை வேணும், ஒரு ஆரோக்கியம் வேணும். ஆமா, வஸ்திரத்தை தொட வர்றவங்க ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அது நடுவில் ஒருவன் இருதயத்தை தொடுகிறான். ஆமென். அப்படிப்பட்டவன் ஆண்டவர் சொல்றார் நோ அப்படின்ட்டார். ஆமென். அவன் பிளான் பண்ணி ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணுமே, அத ப்ரொசீட் பண்றதுக்கு முன்னாடியே தீர்க்கதரிசி நோ, அவன் கட்ட மாட்டான்னு சொல்லிடு. கட்ட மாட்டான்னு சொல்லிட்டீங்களா ஆண்டவரே, போங்க ஆண்டவரே. ஆமென். அப்படி சொல்லல. தேவரீர் என்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்ததற்கு நானே மாத்திரம், என் வீடு என் மாத்திரம். பாருங்க, இந்த உறவுல இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சில காரியத்தை விளக்குனா கூட அது அந்த உறவை பாதிக்காது. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நினைப்பதற்கு மாறாக நடக்கும் போதே நம்மளால ஒழுங்கா ஜெபம் பண்ண முடியல, நம்மளால பைபிள் படிக்க முடியல, விடுதலையை ஆராதிக்க முடியலனாலே நம்முடைய உறவு, அதாவது கிறிஸ்துவுடனே இருக்கிற ஐக்கியம் இருக்கிறது அல்லவா, இது ரொம்ப வீக்கா இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப வீக்கா இருக்கு. இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அவர் அப்பம் ரசம் எல்லாம் கொடுத்து அந்த பந்தி முடிந்த பிறகு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிட்டு ஒலிவ மலைக்கு போனாராம். பிதாவுக்கு தேங்க் பண்ணிட்டு போறார். ஏன்னா அன்னைக்கு நைட்டு தான் அந்தகாரத்தின் இரவு, இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுக்கப்படுகிற இரவு, சத்ருவின் கை அவர் மேல் போடப்படுகிற இரவு. ஆமென். ஒரு கள்ளனை போல, ஒரு குற்றவாளியை போல கொண்டு போய் நிறுத்தப்படுகிற இரவு. யாரெல்லாமோ வந்து அவர் கண்ணில் துணியை கட்டி தலையிலே கொட்டுகிற இரவு. அவரோடு இருக்கிறவர்கள் அவரை விட்டு ஓடி போகிற இரவு.
அவரோடு இருந்தவன் அவரை தெரியாதென்று மறுதலிக்கிற இரவு, அவரோடு அப்பம் புசித்தவன் குதிகாலை தூக்குகிற இரவு, அவர் வாழ்க்கையில் அனுபவித்த மிக மிக கடினமான இரவு. அப்படிப்பட்ட இரவு இது என தெரிந்தும் அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு போனார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் பிதாவோடு இருக்கிற ஐக்கியம். ஹல்லேலூயா. தேவனோடு இருக்கிற உறவு, இந்த ஐக்கியம் எந்த அளவுக்கு நம்மில் பலப்படுகிறதோ நம்மால் உறுதியாய் சொல்ல முடியும், உயர்வோ தாழ்வோ பசியோ பட்டினியோ நாசமோ மோசமோ வேற எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு இது ரொம்ப முக்கியம். நான் பல முறை பைபிள் படித்து விட்டேன், நான் பல மணி நேரம் ஜெபிக்கிறவன், இப்படி எல்லாம் சொல்லுகிறதில் அல்ல. இப்பொழுதும் எனக்கு தேவனோடு இருக்கிற ஐக்கியம் எப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த ஐக்கியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஆண்டவர் விலக்கின கனியை குறித்து இவர்களுக்கு எந்த கொஸ்டினுமே இல்லை. ஏன் ஆண்டவர் இது விலக்குனீங்க? ஆண்டவரே, எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஆண்டவரே? எந்த கேள்வியுமே கிடையாது, எந்த கொஸ்டினும் இல்லை. நல்லா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில தான் பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாய் உள்ளே வருகிறான். அவனுடைய பிரதான நோக்கத்தை பாருங்கள். அவன் கேட்கிறான், இந்த தோட்டத்தில் உள்ள கனிகளை எல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொன்னாரா? அப்படி கேட்கும்போது ஏவாள் சொல்றாங்க, எல்லாம் அப்படி சொல்லல, இந்த ஒரு பழத்தை மட்டும் புசிக்க கூடாதுன்னு சொன்னார். இதை புசிக்கிற நாளில் சாகவே சாவா என்று சொன்னார் அப்படின்னு சொல்லி ஏவாள் சொல்லும்போது அந்த பிசாசு சர்ப்பம் சொல்லுது, ஏன் அது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார் தெரியுமா? ஏன்னா அதை சாப்பிட்டா நீ யாரா மாறிடுவ? தேவர்களை போல. சிம்பிளா சொல்லணும்னா அது நீ சாப்பிட்டா யாரா மாறிடுவ தெரியுமா? தேவனா மாறிடுவ. நீ தேவனா மாறிட்டேன்னா உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடணும், ஏதேன்ல அப்படிதானே, இதை சாப்பிடு இதை சாப்பிடாத. நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது, என்ன ஒடுக்கணும் என்ன ஒடுக்கக்கூடாது, எப்போ எழும்பணும், அவர் தான் ஊதி எழுப்புறாரு. ஆதாமுக்கு கர்த்தர் அயர்ந்த நித்திரை, அவர் தான் எழுப்பியும் விடுறார், அவர் தான் தூங்கவும் வைக்கிறார். ஏதேன்ல எல்லாவற்றையும் கர்த்தர் செய்கிறார். ஏதேனின் வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. ரியல் கிறிஸ்டியன் லைஃப்ங்கிறது டிபெண்டன்ட் லைஃப், சார்ந்து இருக்கிற வாழ்க்கை. இண்டிபெண்டன்ட் லைஃப் கிடையாது. என்னை நானே மேய்த்து கொள்ளுகிற வாழ்க்கை அல்ல. சாத்தான் எவ்வளவு தந்திரமாய் வருகிறான் பாருங்க. உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? நீ இது சாப்பிட்டா நீயே தேவனாயிருவே. உன் வாழ்க்கையை நீயே தீர்மானிக்கலாம், உன் எதிர்காலத்தை நீயே திட்டமிடலாம், உனக்கான காரியத்தை நீயே நிர்ணயிக்கலாமே. உனக்கு எதுக்கு தேவன்? இதுதான் ஏவாளின் கண்களுக்கு அந்த பழம் ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதாய் தெரிந்தது. நம்ம மேல எதுக்கு ஒருத்தங்க இருக்கணும்? நம்மளே நம்மை ஆளலாமே. ஆமே, ஆண்டவர் சொல்லுவார் அல்லவா, நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. சிறு பிள்ளைகளுடைய காரியம் என்ன? அவர்களுடைய எல்லாவற்றையும் யார் தீர்மானிப்பா தெரியுமா? அவர்களுடைய பெற்றோர். ஆமே, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரே ஒரு அழுகை சத்தம் தான் ஒரு குடும்பமே சந்தோஷப்படும். எந்த அழுகை தெரியுமா? குழந்தை பிறந்து அழுறது. அந்த ஒரு அழுகை சத்தம் தான். ஓன அழும்போது வெளியே எல்லார் வாயிலும் லட்டு இருக்கும். அவன் உடனே குழந்தை சத்தம் போடுமா, ஆனாலும் எனக்கு அந்த லட்டு தரலையே. இல்லை 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 இல்லை, அந்த குழந்தையோட என்ன உடுக்கணும் என்ன ஊட்டணும், ஆமே எப்போ அதுக்கு குளிப்பாட்டணும் எல்லாமே யார் டிசைட் பண்றாங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய பெற்றோர். ஏதேனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அன்பு என்பது என்ன தெரியுமாங்க? தம்முடையவர்களை அவர் பராமரிக்க விரும்புகிறார், பராமரிக்க விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளே அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளே வைத்து. ஆமென். இது சாத்தான் வந்து இதை கட் பண்ண பார்க்கிறான். உனக்கு எதுக்கு இன்னொரு தேவன்? ஆமென். உண்மையிலேயே இந்த ஏவாளும் இந்த ஆதாமும் இது அவங்க என்னது, இந்த பழம் சாப்பிட்டா எனக்கும் ஆண்டவருக்கும் இடையே இருக்கிற உறவு கட்டாகுமா? அப்படி கட்டாகும்னா இது வேண்டான்னு சொல்லி இருக்கணும். ஆமென். இயேசு அதை தான் வேண்டாம் என்று வைத்தார். ஆமென். 40 நாள் உபவாசித்த பிறகு சாத்தான் சகல மேன்மையும் அவருக்கு முன்பாக கொண்டு வந்து வைக்கிறான். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீ மட்டும் என்ன வணங்குனா நான் இது எல்லாம் உனக்கு தருகிறேன்.
நீ ஒன்னே ஒன்று பண்ணு, என்னை வணங்கு, அங்க கட் பண்ணு, அவ்வளவுதான். என்ன வேர்டு சொல்லுவார் தெரியுமா? அப்பாலே போ சாத்தானே அப்படிம்பார். தேவனுக்கும் எனக்கும் இடையே இருக்கிற உறவை பிரிக்கும்படியான எந்த காரியமும் எனக்கு வேண்டாம். இதுதான் ஐக்கியம் கொள்ள விரும்புகிறவர்களுடைய மனநிலை. இப்ப இதுதான் டெஸ்ட். ஆதாம் ஏவாளுக்கு வைக்கப்பட்ட டெஸ்டே இதுதான். என்னது? இது சாப்பிட்டா உண்மையில இங்க மரணம் என்பது எதை குறிக்கிறது தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுறது தான். ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா. ஏவாளும் ஆதாமும் புசிச்சதும் செத்தாங்களா? ஹலோ பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஆதாம எவ்வளவு செத்தாங்களா? சாத்தா என்ன சொன்னா? இதை சாப்பிட்டா நீ சாக மாட்ட. ஆண்டவர் என்ன சொன்னார்? இதை சாப்பிட்டா நீ. ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டு செத்தாங்களா? அப்ப யார் சொன்னது நடந்துச்சு? ஆமா, சில பாக்குறீங்க உங்களை தானே மைக் இருக்கு, ஒழுங்கா சொல்லிட்டு போயிடு, எங்களையா நோன்ற. யார் சொன்னது நடந்துச்சு? இந்த இடத்துல மரணம் என்பது எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? உறவு துண்டிக்கப்பட்டது. அதாவது ஒரு செடி கொடி இருக்கு, அந்த கொடிக்கு தேவையானது எல்லாமே எங்கிருந்து மட்டும்தான் கிடைக்குது தெரியுமா? செடியிலிருந்து மட்டும்தான் கிடைக்குது. செடியோடுள்ள உறவு எப்போ துண்டிக்கப்படுதோ அதன் பிறகு அது எரிக்கிறதுக்கு தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சாத்தானை குறித்து சொன்னார், இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். திருடரா, கொன்னா, அழித்தான். தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுகிறது. இந்த பாவம் அதைதான் செய்கிறது. எசாயா 59 அதனுடைய 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசியுங்கள். 59:2. எசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம், அக்கிரமம் தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருக்கிற உறவை துண்டிக்கிறது. கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. ஏவாள் அந்த பழத்தை பறித்து சாப்பிடுகிறாள். அவளுக்கு அது ரொம்ப இச்சிக்கப்படத்தக்கதா. இதே பழம் தான் நேத்தம் இருந்துச்சு, ஆனா அவங்க கண்களுக்கு அது ரொம்ப இச்சையா தெரியல. இப்ப சாத்தா வந்து என்ன சொல்றான்னா, இதை சாப்பிட்டனா நீ தேவனாயிருவ, உன் வாழ்க்கையை இன்னொரு ஆளு ஏன் டிசைட் பண்ணணும்? சில பிள்ளைங்க பாருங்க, கொஞ்சம் தோளுக்கு மேல வளர்ந்ததும் சொல்லுவாங்கல்ல, எங்களுக்கு தெரியும், எங்க லைஃப் எங்களுக்கு தெரியும். ஆமென். இல்ல, சார்ந்திருக்கிற வாழ்க்கை துண்டிக்கப்படுகிறது என்றாலே நாம் மரித்த நிலையில் காணப்படுகிறோம் என்பதை தேவஜனம் மறந்துடக்கூடாது. தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டது, மரணம் பிறப்பிக்கப்பட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதை உயிர்ப்பிக்கதான் இந்த பூமியில வந்தார். எனவே தான் அவர் சொல்லுகிறார், இதோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த உறவு துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிக்கவும், ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். எனவேதான் இயேசு வந்து ஜெபிக்க சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே கூப்பிடு. ஏன்னா அவர் வந்ததே ஜீவன் உண்டாயிருக்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இப்போ இயேசு யாரை பிதா என்று அழைக்கிறாரோ அவர்களை எதற்கும் தகுதி இல்லாத பாவ சேற்றில் மூழ்கி இருந்த நம்மை தேவன் இரத்தத்தால் மீட்டு சுத்திகரித்தது நிமித்தம் நாமும் அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஸ்வீகாரத்தை பெற்றிருக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள், அவர்கள் தேவ மகிமை அற்றவர்களானார்கள், அவர்களால் நிற்க முடியவில்லை. ஏதேன் தோட்டத்துக்குள் இருந்தாலும் ஆதியாகமம் 3வது அதிகாரம் அதனுடைய
8வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி இருக்கிறது தோட்டத்துல தான். ஆனா எது விட்டு விலகுறாங்கன்னா சமூகத்தை விட்டு விலகுறாங்க. சர்ச்சில் தான் இருப்போம், ஆனா ஆண்டவர் சமூகத்தை விட்டு விலகினவர்களா இருப்போம். காயினும் ஆபேலும் ஒரே இடத்துல தான் வர்ஷிப் பண்றாங்க. ஒருவனுடைய ஆராதனை பரலோகத்தில் எட்டுகிறது, இன்னொருவனுடைய ஆராதனை பரலோகத்தை போய் அடையவில்லை. ஒரே இடத்துல தான் இருக்கிறாங்க. ஏதேன் தோட்டத்துக்குள்ளதான் இருக்கிறாங்க, ஆனா சமூகத்துல இல்லை. நாம் சபைக்குள்ளதான் இருக்கிறோம், ஆமே, ஆனா சமூகத்தில் இருக்கிறோமா? உறவு துண்டிக்கப்பட்டவனுக்கு அவர் சமூகத்தை விட்டு விலகதான் தோன்றும், நிற்க முடியாது. அவர் விலகினார்கள். ஆண்டவர் கூப்பிடுகிறார், ஆதாமே நீ எங்க இருக்கிற? ஆதாம் சொல்லுகிறான், நான் நிர்வாணியா இருக்கிறேன். உன்னை நிர்வாணின்னு சொன்னது யாரு? நான் விளக்கின கனியை நீ புசித்தாயோன்னு கேட்கிறா. அதற்கு முன்னாடி தான் ஆதாம் சொல்லியிருப்பான், இவள் என் எலும்பில் எலும்பு, மாம்சத்தில் மாம்சம். ஆண்டவரோடு உள்ள உறவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது குடும்ப உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்போ தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்படுதோ, நேற்று வரை இவள் என் எலும்பில் எலும்பு மாம்சத்தில் மாம்சம், நான் தான் நீ, நீ தான் நான் சொன்னவன். இன்னைக்கு சொல்றான், நீங்க எனக்கு ஒண்ணு பார்த்து கட்டி வச்சீங்களே ஆண்டவரே, அவளாலதான் இவ்வளோ பிரச்சனை. இன்னைக்கு புருஷ மனைவி கடையில பல பிரச்சனைகளுக்கான அடித்தளம் என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டது. அங்க சரி பண்ண எல்லாமே சரியாயிரும். நம்புறவங்க மட்டும் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு அங்க போலான்னு பார்க்கிறோம். இல்ல, தேவன் யார் தெரியுமா? விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து நிறுத்துகிறவர். இந்த மாலை வேளையில இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். உங்க குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரிவினை பிரச்சனைகள், ஆமை, நெருக்கமான சூழ்நிலை இருக்கலாம். நீங்க தேவனோடு உள்ள உறவை நீங்கள் பலப்படுத்துங்கள், அதை உறுதிப்படுத்துங்கள். உங்க கூடாரம் விழுந்த நிலையில் இருந்தாலும் அதை திரும்ப எடுப்பித்து சீர்படுத்த என் ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. நிக்க முடியவில்லை, மாறி மாறி பழி போட்டார்கள் ஆண்டவர். ஆனாலும் பாருங்கள், ஆமென், ஆதாம் ஏவாள் இந்த கனி புசித்தது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அரைக்குறை பயில் பிடிக்கிற நமக்கே தெரியுது. ஆமென், சர்வத்தை காண்கிற ஆண்டவருக்கு தெரியாதா? தெரிந்தும் இறங்கி வரார் பாருங்க, தெரிந்தும் இறங்கி வருகிறார். ஏன் தெரியுமா? ஆதாம் ஏவாள் இந்த உறவை முக்கியப்படுத்தவில்லை, அவர் இந்த உறவை முக்கியப்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் நினைச்சா, நான் பல நேரத்தில் இது யோசிக்கும் போது, ஆண்டவர் நினைச்சா இந்த ஆதாம் ஏவாளை அழிச்சிட்டு இல்லாம ஆக்கிட்டு, சிலர் இந்த மண்ணில் வீடு கட்டுவாங்க தெரியும், மண்ணில் உருவாக்கப்பட்டவங்க தானே. இந்த பீச் ஓரத்தில் மண்ணில் வீடு கட்டுறீங்களா கேட்டால் எல்லாரும் கை தூக்கும், வேண்டாம். இந்த மண்ணில் வீடு கட்டுவோம் பாருங்க, சிலர் வந்து சில நேரத்தில் நம்ம நினைச்சது மாதிரி வராதது என்ன பண்ணுவோம்? அழிச்சிட்டு இன்னொன்னு கட்டுவோம். இப்படி ஆண்டவருக்கு பண்ண முடியுமா? முடியாதா? இந்த ரெண்டே பேர் தானங்க. நோவா நாட்கள்ல எத்தனை பேரை ஜல பிரளயத்தில் அழிச்சாரு. இப்போ ரொம்ப எல்லாம் தேவையில்லை, ரெண்டே பேர். பூணு ஊதுனா முடிஞ்சு. எப்படி ஊதி எழுப்பினாரோ அப்படியே ஊதி, அவ்வளவுதான். இந்த தீபத்தை அணைக்கிறது ஆண்டவருக்கு ஒரு மேட்டரே கிடையாது. நான் மண் என்று அவர் நினைவு கூர்ந்து இருக்கிறார். ஓங்கி பிடிச்சாருன்னா பொடிஞ்சிரும், அவ்வளவுதான். இந்த ரெண்டு பேரை அழிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா திருப்பி உருவாக்கி இருக்கலாம்ல. அவர் அப்படி செய்யல பாருங்க. மனுஷன் தள்ளப்படுகிறான், பாவ நிமித்தம் தள்ளப்பட்டான். உறவு துண்டிக்கப்பட்டாலே அவன் தள்ளப்படுவான், அவனால் நிற்க முடியாது. சமூகத்தை விட்டு விலகி ஏதேன் தோட்டத்தில் இருக்கலாம், ரொம்ப நாள் இருக்க முடியாது, ரொம்ப நாள் இருக்க முடியாது. தேவனோடு உறவு இல்லாமல் சபையில் இருக்கலாம், ரொம்ப நாள் நிற்க முடியாது, ரொம்ப நாள் நிற்க முடியாது. ஆமென். சத்துரு எப்படியாவது இழுத்து கொண்டு போக தான் பார்ப்பான். காரணம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய், மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடிட்டே இருக்குமா, போராடிட்டே இருக்குமா. நம்ம கொஞ்சம் வீக்கானா கூட இழுத்து கொண்டு போய்விடுவான். எனவே தான் ஒரு தேவ பிள்ளை தேவ சமூகத்தில் இந்த கிருபாசன தண்டையிலே கிட்டி நெருங்கி எப்பொழுதும் காணப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் ஆதாம் ஏவாளை வெளியே தள்ளும் போது சாத்தான் சொல்லியிருப்பான், சக்சஸ் அப்படி சொல்லியிருப்பான். ஏன்னா அவனும் இதே போல தள்ளப்பட்டான். சாத்தான் என்னங்க பாவம் பண்ணான்? சாத்தான் ஏதாவது விபச்சாரம் பண்ணானா? சாத்தான் இல்ல பக்கத்து வீட்டு தேங்காவை எடுத்தானா?
ஒண்ணுமே செய்யல. அவன் பண்ண பாவம் என்ன தெரியுமா? அவனுக்கு மேல ஒரு தேவன் இருக்குது, அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு மேல ஒரு தேவன் இருக்குது, பிடிக்கல. ஏன் நான் தேவனாக கூடாது? ஏன் இன்னொருத்தர் எனக்கு ஆர்டர் போடணும்? நான் ஏன் தேவனாக கூடாது? இதே தான் மனுஷனுக்குள்ள ஊட்டுறான். தனக்கு மேல இன்னொரு தேவன் இருக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அவன் பெருமை கொண்டான், தள்ளப்பட்டான். அதே காரியத்தை மனுஷனுக்குள்ள விதைக்கிறான். மனுஷனும் அப்படியே ரியாக்ட் பண்றான், அவனும் தள்ளப்பட்டான். சாத்தான் நினைச்சான் சக்சஸ் அப்படி நினைக்கும் போதுதான் சாத்தானுக்கு, அதாவது தள்ளப்பட்ட தூதனுக்கு கிடைக்காத ஒரு கிருபை தள்ளப்பட்ட மனிதனுக்கு கிடைத்தது. அதுதான் அங்கே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் பகையை உண்டு பண்ணுவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைதான் எபிரேயர் 2 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாய் கை கொடுத்தார். மனுஷனை தள்ளும் போதே அதை இப்படி சொல்லுவேன், மனுஷனை தள்ளும் போதே ஆமே கர்த்தர் ஒரு நம்பிக்கை என்கிற கயிறை தூக்கி போடுறார். இதை நீ பிடிச்சிட்டு வந்துடலாம். அதனாலதான் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை குறித்து எபிரேயர் 11 படிக்கும் போது விசுவாசத்தினாலே அவங்க எல்லாருக்குமே இந்த ஃபெய்த் இருந்துச்சு. என்ன ஃபெய்த் தெரியுமா? ஏற்கனவே உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். எஸ், நமக்கு ஒரு ஹோப் இருக்கிறது. இந்த இழந்த மகிமை அடைய பரத்திலிருந்து ஒருவர் வருவார். தூரத்திலே கண்டு நம்பி ஆபிரகாம் ஈசாக்கை காண ஆசையா இருந்தான் என்று பைபிள்ல சொல்லப்படவில்லை. ஆபிரகாம் என்னுடைய நாளை இயேசுவை காண ஆசையா இருந்தான் என்று இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா அவரால தான் இளைப்பாறுதல், அவராலே தான். சாத்தான் தள்ளப்பட்ட போது அவன் என்றென்றைக்கும் என்று தள்ளப்பட்டான். மனிதன் தள்ளப்பட்ட போது கர்த்தர் அவனுக்கு ஒரு நம்பிக்கையின் கயிறை போட்டு கொடுக்கிறார். அதுதான் மீகா 7 சொல்லப்பட்டிருக்கிறது. என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், அவர் எனக்காக வழக்காடி என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம் பாக்கியம் பெற்றவர்கள். இந்த அன்பை எப்படி வர்ணிக்கன்னே தெரியல. ஆண்டவருடைய அன்பை சொல்லவும் பாடவும் 1000 நாவுகள் போதாது. இப்படிங்க இருக்கும். அவர் தேவ தூதருக்கு உதவியாய் கை கொடாமல். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் சந்ததிக்கு அவர் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். மறுபடியும் எப்படி சாத்தான் சர்ப்பத்தை எடுத்து மனிதனை அடிமைப்படுத்தினானோ, இயேசு என்ன பண்ணா தெரியுமா? சர்ப்பத்தால யார் அடிமையானா? மனிதன். அந்த மனிதனின் உருவத்தை அவர் எடுத்து அதே சர்ப்பத்தின் தலையை கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் நசுக்கி போட்டார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, தூரமான புறஜாதி எனக்கு சொந்தம் என்ற உறவை தந்த ரத்தமே, ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள், ஜீவனுள்ள புதிய மார்க்கத்தினுள் பிரவேசிக்க தைரியம் தந்த ரத்தமே, பிரவேசிக்க தைரியம். கைகளை உயர்த்தி ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, ஓ க்ளோரி, விலையாக சிந்தப்பட்டதே. கர்த்தருக்கு மகிமை. ஆமென். மனிதன் ஆண்டவரே நான் பாவம் செய்து மனுஷன் பயந்து ஒளித்து கொண்டான். ஆமென். அவன் ஏதனை இழந்ததை குறித்து தான் கலங்கினானே தவிர அவன் எதை குறித்து கலங்கல தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு போனதை குறித்து கலங்கவில்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து மனுஷனுக்கு மிக மிக அவசியம். ஆனால் மனிதன் எந்த ஆப்ஷனுமே வைக்கலையா ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரே இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதாவது சான்ஸ் இருக்கா? எதுவுமே வைக்கல. அவன் அதுல இருந்து எஸ்கேப்பாக தான் பார்த்துட்டு இருந்தான். ஆனா தேவனே அந்த காரியத்தை கொடுக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுக்கிறார். எதற்காக?
இந்த ஐக்கியத்தை நாம் விரும்புவதை விட பரலோகம் விரும்புகிறது. ஹல்லேலூயா. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறாராம். ஆமா, நீங்களே இன்னைக்கு நாம் நம்மையே கேட்போம். இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட போனோன்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கணும்ல. இந்த தேவையை தாண்டி தேவனை தேடுகிற இருதயம் நமக்கு இருக்கிறதா? இந்த பூமியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உறவை புதுப்பிப்பதற்காக அவர் அந்த கேடு அடைந்தார் என்று பைபிள்ல இருக்கிறது. இயேசு கிறிஸ்து யார் தெரியுமா? அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 1:11. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். போதும். அவர் தமக்கு சொந்தமானதிலே, எல்லாரும் சொல்லுங்க வந்தார். எல்லாரும் சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வந்தார். இயேசுவின் பிறப்பை குறித்து மத்தேயு சுவிசேஷத்திலையும் லூக்கா சுவிசேஷத்திலும் டீட்டெயிலா பார்க்க முடியும். மத்தேயு சொல்றாரு பிறந்தார் என்று, லூக்காவிலும் எழுதப்பட்டிருக்கிறது பிறந்தார். எஸ், அவர் பிறந்தார். ஆனால் இயேசுவின் மார்பில் சாய்ந்திருக்கிறவனுக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கிறது. அந்த வெளிப்பாடு தான் என்ன தெரியுமா? அவர் பிறந்தார் என்று அவன் சொல்லவில்லை, அவர் என்ன ஆனார் சொல்றார் தெரியுமா? வந்தார். ஆமே, அவர் வந்தார்னா இதுக்கு முன்னாடி அவர் இருந்தார் என்று அர்த்தம். ஆமென். எங்கே இருந்தார்? 1வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியில் தேவனோடு இருந்தார். ஆமென். உலகம் சொல்லும் இயேசுவுக்கு வயசு 2025 என்று. ஆனா ஒரு தேவ பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும், அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் மட்டுமல்ல, அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தவர். அவர் வந்தார் என்றால் அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறார். எப்பொழுது இருந்திருக்கிறார்? ஆதியிலே இருந்திருக்கிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆதியிலே இருந்த தேவன். ஏசாயா 6வது அதிகாரத்திலே இவரை ஏசாயா எப்படி பார்க்கிறான் தெரியுமா? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக பார்க்கிறான். 6வது அதிகாரத்தில் இப்படி பார்த்தவன் 7வது அதிகாரத்தில் இப்படி பார்க்க வைக்கிறார். 7வது அதிகாரத்தில் கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். யார் அந்த குமாரன்? உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். அவ்வளோ பெரிய தேவன், வானாதி வானங்கள் கொள்ளாதவர், தம்மை தாமே வெறுமையாக்கி பிதாவுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளா எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து. அவன் எத்தனை நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிறது, எத்தனை நட்சத்திரங்கள்! எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்த பிறகும் இன்னும் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறது என்று எண்ண முடியவில்லை. ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியனை விட பல மடங்கு பெரிதா இருக்கிறதா. அதையெல்லாம் வானத்துல வச்சிட்டாரு. ஆனால் நம் தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் வானாதி வானங்கள் கொள்ளாதவர். வானம் அவரை கொள்ளாதான். எத்தனை வானங்களுக்கு மேலாக அவர் இருக்கிறார் தெரியுமா? வானம் அவரது சிங்காசனம், பூமி அவரது பாதபீடம். அப்படிப்பட்ட தேவன் மரியாளின் வயிற்றிலே எவ்வளவு தம்மை தாமே வெறுமையாக்கி. ஆமென். அவர் தம்மை மன்னாவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறார். மன்னா காலையில விழுந்து கிடக்கிறது, சின்ன ஒரு கொத்து மல்லி அளவு. இப்படிதானங்க சர்வ வல்லவர், சகலத்தை படைத்தவர், உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் மரியாளின் வயிற்றில. ஒரு 20 வயசுக்குள்ள இருக்கும் மரியாளுக்கு. கன்னிகை மரியாள் அவங்க கர்ப்பவதி ஆகும்போது ஒரு 16 வயசுல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும். ஒரு சின்ன வாலிப பொண்ணு வயிற்றுல ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். பிறக்கிறதற்கு சத்திரத்தில் இடமில்லை. எத்தனை வீட்டு கதவை போய் தட்டி இருப்பாங்க. அவருடைய பிறப்பு அந்த கேடு அடைந்தார். பொதுவாகவே அவர்தான் பஸ்கா பலி. இந்த பஸ்காவுக்கு பலியிடப்படுகிற ஆட்டுக்குட்டியை பார்த்தீங்கன்னா அந்த நாள் மட்டும்தான் அது பாடுபடும். அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் அதுக்கு நல்ல சாப்பாடு, அது ரொம்ப கேர் பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க. அந்த அந்த பலியிடப்படுற நாள் மட்டும்தான் அது பாடுபடும். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு, அதாவது வயிற்றுல கருவாய் தோன்றினது முதல் அவர் அந்த கேடு, அந்த பாடு,
மரியாளுக்கு எத்தனை நிந்தை சுமந்தார்கள், எத்தனை அவமானங்கள். ஒரு வீட்டில் ஏத்தி இருப்பாங்களா? ஏதாவது வீட்டில் விருந்து கொடுத்திருப்பாங்களா? ஆமே, அந்த கேடு. பிள்ளைய வயிற்றுல சுமந்து கொண்டே அங்கும் இங்கும் அலைகிற நிலை. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் நிம்மதியா வீட்டில் இருந்திருப்பாங்களா? அதுக்குள்ள கர்த்தர் தூதனை அனுப்பி சொல்றார், எழும்பி ஓடு. ஏரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடு. இயேசுவை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஹல்லேலூயா. அந்த கேடடைந்தா அவர் பட்ட பாடுகள் என்ன, எத்தனை, எல்லாம் எதற்காக தெரியுமா? நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும். அவன் மனிதன் பாவத்தினால் அடிமைப்பட்டு அவரை அப்பா என்று அழைக்க முடியாத நிலையில் இருக்கிறார். ஆண்டவராக இயேசு வந்துதா நமக்கும் பிதாவுக்கும் இடையே இருக்கிற உறவை அவர் புதுப்பித்தார். அவர் 30 வயது வரை மறைந்திருக்கிறார். 30வது வயதுல ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிறார். ஆமென். ஆயக்காரர்கள், பாவிகள், ஆமென், எல்லாரும் வரிசையா நின்று மனம் திரும்புதலுக்கென்று யோவான் ஸ்நானன் கையிலே ஞானஸ்நானம் எடுக்கும் போது அந்த கூட்டத்தில் ஒருவராக, ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் எல்லாம் இல்ல. ஆமென். ஸ்பெஷல்லா தண்ணி எல்லாம் மாற்றி, நோ நோ நோ, அந்த கூட்டத்தில் ஒருவராய் அவர் இறங்கி வருகிறார். ஆமென். அவரை குறித்தே பேசிக் கொண்டிருந்ததுனால, ஆவி நிறைவில் யோவான் என்று அவரை குறித்தே பேசிக் கொண்டிருந்ததுனால அவருடைய பிரசனத்தை அவனால் உணர முடிகிறது. ஆமென். அவன் சொல்லுகிற, நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் இங்கே நிற்கிறார், நானும் அவரை அறியாதிருந்தேன். ஆவியானவர் காண்பித்துக் கொடுக்கிறார், இவர்தான் என்னுடைய நேசகுமாரன். ஷாக்காய் நிற்கிறான் யோவான். ஆண்டவரே நீங்களப்பா எனக்கு கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம், நாங்கள்லாம் ஞானஸ்நானம் எடுக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது, நாங்கள் பாவத்தில் பிறந்தவர்கள். ஆனால் நீர் அப்படி அல்லவே. நீர் ஆண்டவரே ஸ்ரீயின் வயிற்றிலே அல்லவா நீர் தோன்றினீர். யோசேப்பு மரியாளை சேரவில்லையே, நீர் பரிசுத்த வித்தல்லவா. பரிசுத்த ஆவியானவர் மரியாள் மேல் இறங்குறதுனால நீர் உண்டானவர் அல்லவா, நீர் பரிசுத்த வித்தல்லவா, உம்மில் எந்த பாவமும் இல்லையே. அப்படி இருந்தும் நீரே ஞானஸ்நானம் எடுக்கிறீர். ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுது இடம் கொடு. இப்படி எல்லா நீதியை நிறைவேற்ற வேண்டியது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. ஏன் ஞானஸ்நான உடன்படிக்கை இயேசு அந்த அடிச்சுவடை வைத்து போனார் தெரியுமா? பரலோக உறவை புதுப்பிப்பதற்காக. எப்பொழுது இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரோ அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டிலே ஞானஸ்நான உடன்படிக்கையாக சிவந்த சமுத்திரத்தை காண்பிக்கப்படுகிறது. சிவந்த சமுத்திரம் 2ஆக பிளக்கப்பட்டதை காண்பிக்கிறது. அதுதான் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரம் 2ஆக ஓபன் ஆகுது. எதற்கு தெரியுமா? கானானுக்கு போவதற்கு. அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற போது வானம் திறக்கப்பட்டது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, இன்னும் ஞானஸ்நான உடன்படிக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கு முன்பாக நீங்க சர்ச்சிலே இருந்து வளர்ந்தவங்களா இருக்கலாம், எல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்றவங்களா இருக்கலாம், சர்ச்சில் எல்லா வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஆனால் வானம் இன்னும் உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டு தான் இருக்கிறது. இந்த சத்தியத்துக்கு நீங்கள் உட்படுங்கள், பரலோகம் உங்களுக்கு திறக்கப்படும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். காலத்தை தள்ளாதிருங்கள். நாட்கள் மிக 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 கொடியதா இருக்கிறதை நாம் காண்கிறோம், அறிகிறோம், கேட்கிறோம். கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்று கரையேறினாரோ கூட்டத்தில் ஒருவராய் வானம் திறக்கப்படுகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வருகிறார். அப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம். என்ன சத்தம் தெரியுமா? ஆபிரகாமுக்கு உரைக்கப்படாத சத்தம், மற்ற யாருக்குமே உரைக்கப்படாத சத்தம். இந்த உடன்படிக்கைக்கு உட்பட்ட போது ஆமென் பரத்திலிருந்து சத்தம் உண்டானது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். இதுதான் இயேசு நமக்கு காண்பித்த அடிச்சுவடு. இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்ன என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களை சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமென். அவர் அந்த அடிச்சுவடை வைத்தார், அவர் காண்பித்து தந்தார். இங்க பாரு, இந்த உறவுக்குள்ள நீ வந்துட்டேனா, ஆமென், நீ அனாதை கிடையாது. 30 வயது வரை எத்தனை நிந்தையை சுமந்து கொண்டு வந்திருப்பார் தெரியுமா? இயேசு சுமந்த நிந்தையில ஒரு நிந்தை என்ன தெரியுமா? அப்பா யாரு, அப்பா யார் இல்ல. இதே நிந்தைய இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி யார் சுமந்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? மரியாள். இவர் தேவகுமாரன் என்று யோசேப்புக்கு தெரியும்,
சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத்துக்கு தெரியும், சிமியோனுக்கு தெரியும், இன்னொரு தாயாருக்கும் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. எல்லாரும் ஏன் இயேசு பிறந்த பிறகு யோசேப்பு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகளுக்கு கூட இயேசுவை தேவகுமாரனாய் ஆரம்பத்தில் அக்செப்ட் பண்ண முடியவில்லை. அப்ப மரியாள் வாழ்க்கையில எதை சுமந்து கொண்டிருக்கிறாங்கன்னா ஒரு நிந்தையை அவங்க சுமந்து கொண்டே இருக்கிறாங்க. பிள்ளைக்கு அப்பா யாரு? யோசேப்பே அவளை தள்ளிவிட மனதா இருந்தான் இருக்கு. 30 வயசு வரை இந்த கேள்விதான், அப்பா யாரு, அப்பா யாரு? ஆமே, ஹல்லேலூயா. பல நேரத்துல நமக்கு யார் இருக்கிறா, உனக்குன்னு யார் வருவா, இந்த கேள்வி வரலாம். இந்த கேள்விக்கு பதில் ஆமே பரத்திலிருந்து உண்டானது. ஹல்லேலூயா. அப்பா பேச ஆரம்பித்தார், இவர் என்னுடைய நேசகுமாரன். இயேசுவோடு கூட உடன்படிக்கை செய்தவர்களுக்கு சொல்லப்படுகிற நற்செய்தி, நீங்கள் அனாதை அல்ல, நீங்கள் யாரும் இல்லாதவர்கள் அல்ல, உங்களுக்காக ஒரு தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே உங்களுக்கு என்று யாரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விசாரிக்கிற ஒரு தகப்பன் உண்டு, பதில் செய்கிற ஒரு தகப்பன் உண்டு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம் ஈசாக்கை பிள்ளைய ஆமென் அந்த பலிபீடத்துல வைத்ததும், அந்த பலிபீடத்துல வைத்ததும் அப்பா பேசினார்ல, பிள்ளை மேல கை வச்சிடாதே. எதுக்கப்புறம் தெரியுமா? பலிபீடத்துல வைத்ததும். கிறிஸ்துவுடனே கூட நம்ம அடக்கம் பண்ணப்படுகிறோம் இந்த ஞானஸ்நான உடன்படிக்கை மூலமா. அப்பா பேச ஆரம்பிப்பார். ஆமென். அந்த பலிபீடத்துல வைக்கிறது வரைக்கும் ஈசாக்கு கேட்கிறான், அப்பா விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்க? ஈசாக்குக்காக சத்தம் தொனிக்கப்படவே இல்லை. ஈசாக்கை குறித்து பேசப்பட்டது, ஆனா ஈசாக்குக்காக இன்னும் பேசவே இல்லை. எப்பொழுது ஈசாக்க பலிபீடத்தில் ஆபிரகாம் வைத்தானோ அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஆபிரகாம் கூட உரிமை கிடையாது, பிள்ளை மேல கை வச்சிடாதுட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே. கர்த்தரோடு உடன்படிக்கைக்கு உட்படுகிறவர்களுக்கு தான் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறார். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பக்கத்துல 2 பேர் கையை கொடுத்து சொல்லுங்க, நான் அனாதை அல்ல, நான் அனாதை அல்ல. ஹல்லேலூயா. எவ்வளவு சந்தோஷமா சொல்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எப்பவுமே சொல்லணும், எனக்கு யாரும் இல்லை, அவங்க இல்லை, இவங்க அவங்களுக்கு இவங்க இருக்கிறாங்க. என்னங்க? ஹல்லேலூயா. டொமிஷியன் யோவான பத்மதீவுல தூக்கி போடுறான். எவ்வளவோ தண்டனை எல்லாம் கொடுத்து பார்த்தானா. சரித்திரம் சொல்லுகிறது, அவனுக்கு விஷத்தெல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. யாருக்கு? யோவானுக்கு. யோவான் ஸ்நானனுக்கு அல்ல, சீஷன் யோவானுக்கு. சாகல. மற்ற அப்போஸ்தலர்களும் ரத்த சாட்சியா மரிக்கிறாங்க, இவர் மட்டும் சாகல. ஏன் சாகலைன்னா, இவரை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. பல மரண தருவாயும் தாண்டி நீங்க என்ன உயிரோடு இருக்கிறீங்கன்னா, உங்களை கொண்டு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியம் இன்னும் இருக்கிறது. சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா. அதுக்கப்புறம் எண்ணெயிலெல்லாம் தூக்கி போட்டதா சரித்திரம் சொல்லுது. கொதிக்கிற எண்ணெயிலெல்லாம் தூக்கி போட்டாங்களாம். நம்ம ஆள் நல்ல ஒரு ஆயில் பாத் எடுத்துட்டு வந்தார், அவர் சாகவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தாங்க வேலைக்கு ஆகாது, இவனை தூக்கி பத்மதீவு என்பது மற்ற மரண தண்டனையாவது வெட்டுனதும் ஆள் அவுட்டு, இது அணுவா சாகிறது. அங்க ஒரு டீ கடை கூட கிடையாது. ஆமே. ஒண்ணுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அங்க மேக்சிமம் என்ன இருக்கும் அப்படின்னா, இதுக்கு முன்னாக இதே போல தண்டனை அனுபவித்து மரித்தவர்களுடைய எலும்பு கூடு கிடக்கும். வேற என்னங்க இருக்கும்? ஒரு 4 எலும்பு கூடுக்கு முன்னாடி 4 நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தின எப்படி இருக்கும்? ஆமே. ஆண்டவர் உலர்ந்த எலும்புகளை உயிர்ப்பின்னு சொல்ல முடியுமா? ஆமே. கொஞ்ச நாள்ல இவர் அப்படிதான் போக போறார். அந்த இடத்துல தான் மார்பில் பொற்கச்சை கட்டினவராய் கர்த்தர் வந்து நின்று என்ன சொன்னார் தெரியுமா? நான் அல்பாவும் ஒமேகாவும். பாரு, நான் தான் ஆதி, நான் தான் அந்தம். உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை துவக்கினது நான் என்றால் அதை முடிக்கிறது டொமிஷியன் அல்ல. ஆமே, நான் தான் முடிப்பேன். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமே. ஒரு 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 சி மைனர் ஒரு 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 ரோமன் கேத்தலிக் பாட்டு ஒன்று உண்டு. நான் சின்ன வயசுல ரொம்ப கேட்ட பாட்டு. அதுல ஒரு லைன் எப்படி இருக்கும்? என் பாதை முடிவாகும் தாளிலே, என் வாழ்வு விடிவாகும் மன்னாளிலே, என் பாதை முடிவாகும் தாளிலே,
என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா. என் பாதை முடிவாகும் தாளில். நீங்க தான் எழுதி என்னைக்குன்னு நீங்க எழுதி வச்சிருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் முடிவாகும். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இப்பொழுது கையை காண்பித்து கொடுக்கிறார். இங்க பாரு, மரணத்தின் திறவுகோல், பாதாளத்தின் திறவுகோல் என் கையில இருக்கிறது. டொமிஷன் எவ்வளவோ பிளான் பண்றான். இன்னைக்கு உன் கதையை முடிக்கணும், நாளைக்கு உன் கதையை முடிக்கணும், என்னைக்கு உன் கதை முடியும்னு தீர்மானிக்கிறது டொமிஷியன் அல்ல, மரணத்தை ஜெயமாய் விழுங்கினவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த இடத்துல எப்படி தேவன் தம்மை வெளிப்படுத்த சித்தமோ அப்படி அவர் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் யோவானுக்கு தம்மை அப்படி வெளிப்படுத்துகிறார். பத்மு தீவே பரலோகம் ஆயிட்டு. எப்பொழுது இந்த கான்டாக்ட் கிடைக்குதோ அது கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். அதன் அர்த்தம் என்ன? இங்க இருந்து யோவான் எதற்கு பிரயாசப்படுகிறான் தெரியுமா? தப்புவதற்கல்ல, தேவனோடு உறவு கொள்வதற்கு. ஒரு சூழ்நிலையிலிருந்து எஸ்கேப் ஆகிறதுல ரெண்டாவது, அவன் கர்த்தருடைய நாளில் அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆண்டவரை கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆக முடியலையே, கனெக்ட் ஆகிறான். இதுதான் இயேசு சிலுவையில் ஏற்படுத்தி கொடுத்தார். இதற்காக அவர் அந்த கேடு அடைந்தார், அந்த கேடு அடைந்தார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெறும் 12 பேர் இருக்கிற இடத்துல ரத்தத்தின் அடையாளமாய் ரசத்தை கையில் எடுத்து இப்படி பார்க்கிறார் பாருங்க. பார்த்து என்ன சொல்லணும் தெரியுமா? இது உங்களுக்காகன்னு சொல்லணும். நீங்க 4 சுவிசேஷத்தை சேர்த்து வாசிங்க. ஒரு விஷயம் உங்களுக்காகன்னு சொல்லியிருப்பார், இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவார் தெரியுமா? இது அநேகருக்காக அப்படிங்கிறார். அந்த அநேகர் யாருங்க? அவர் சொன்ன அந்த அநேகர்ல நானும் உண்டுன்னு சொல்றவங்க மட்டும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. என்னை முன்னமே கண்டார், முன்னமே கண்டார். சிலுவையில வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம் பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம் துக்கங்களை சுமந்தார். எல்லாம் எதுக்காக தெரியுமா? இந்த உறவுக்காக, இந்த உறவுக்காக. கெத்செமனே தோட்டத்தில் வைத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏங்கி ஏங்கி அழுறார். ஏன் அழுறார் தெரியுமா? ஒரு உறவு அங்க கட்டாக போகுது. அடுத்த நாள் சில மணி நேரம் ஒரு பெரிய உறவு கட்டாக போகுது. எந்த உறவு தெரியுமா? பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இடையே இருக்கிற உறவு. அதாவது அடிமையின் ரூபம் எடுக்க பிதா தீர்மானித்த போது இயேசு அழல. எந்த காரியத்துக்கு அவர் அழல. ஆனா நாளைக்கு என் அப்பா கூட கொஞ்ச நேரம் உறவு கட்டாக போகுதே, அவரால் தாங்க முடியல. அவருக்கு பிரேயர் சப்போர்ட் தேவைப்படுது, வலி தாங்க முடியல. பேதுரு, யோவான், யாக்கோபு சொல்றார், கொஞ்ச நேரம் என் கூட விழித்திருங்கன்னு சொல்லி அவர் தள்ளி போய் கெத்செமனே தோட்டத்தில் முழங்காற்படியிட்டு பிதாவே அப்படிங்கிறார். எல்லாம் உம்மால் கூடும், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, நான் விரும்புறேன். ஏன்னா இயேசு சிலுவைக்கு பயந்து அல்லது அடிக்கு பயந்து அப்படி சொன்னார் நினைக்கிறீங்க? நிச்சயமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. பிதாவோடு உள்ள உறவு நாளைக்கு கட்டாக போகுது. எப்படி இந்த ஐக்கியத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்தார் தெரியுமா? அவர் தள்ளப்பட்டார். மனிதன் பாவம் செய்து தள்ளப்பட்டார். பாவம் அறியாத அவர் நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு அவர் தள்ளப்பட்டார். 3 முறை அவர் ஜெபித்த போது அவருடைய வியர்வை இரத்தமாய் வந்ததா. டாக்டர்ஸ் இப்படி சொல்லுகிறார்கள், பிரஷர் ரொம்ப ஜாஸ்தியாகி சின்ன சின்ன நரம்புகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு அந்த இரத்தம் வருமா. அந்த இரவுல இயேசு கிறிஸ்துக்கு அவ்வளவு, ஏன்னா நாளைக்கு இந்த உறவு துண்டிக்கப்பட போகிறது. அதுவரை அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? 12 சீஷர்கள் அல்ல, அவருடைய ஸ்ட்ரென்த் என்ன தெரியுமா? பிதாவும் நானுமாக இருக்கிறோம். இயேசு என்ன சொல்ல தெரியுமா? நீங்க எல்லாம் என்னை விட்டு போயிருவீங்க,
அப்படி சொல்லி ஓன்னு அழல. நீங்க எல்லாம் என்ன விட்டு போயிருவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், காரணம் பிதா என்னோடு இருக்கிறான். இதுதான் அவருடைய ஸ்ட்ரெங்க். ஒரு தேவ பிள்ளையுடைய பலமே என்ன தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளப்படும் போது சீஷர்கள்ட்ட அப்படிதான் நாங்க சொல்வார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் இருக்கிறேன்பா, அவ்வளவுதான், நான் இருக்கிறேன் உங்க கூட. ஒரு தேவ பிள்ளைக்கு ஸ்ட்ரெங்க். அந்த உறவு நாளைக்கு துண்டிக்கப்பட போகுது. நாளைக்கு அப்பா கூட கொஞ்ச நேரம் பேச முடியும், கொஞ்ச நேரம் தான், ரொம்ப நேரம்லாம் கிடையாது, கொஞ்ச நேரம். அந்த கொஞ்ச நேரம் உறவு துண்டிக்கப்படுகிறதை நினைத்த போது கெத்செமனே தோட்டத்தில் இயேசு துடிக்கிறார். இயேசு ஆணிகள் அடித்த போது துடித்ததை விட அதிகமாய் துடித்தது கெத்செமனே தோட்டத்தில் வைத்து. இயேசுவுக்கு ஆணிகள் அடிக்கப்பட்ட போது கதறினதை விட அதிகமாய் கதறினது கெத்செமனே தோட்டத்தில் வைத்து. இயேசுவுக்கு முடிகளை வைத்து அழுத்தின போது அவர் துடித்ததை விட அதிகமாய் துடித்தது கெத்செமனே தோட்டத்தில் வைத்து. எதை எண்ணி தெரியுமா? ஐயோ, என் அப்பா கூட இருக்கிற உறவு கொஞ்ச நேரம் கட்டாக போகுதோ, கட்டாகுதா, தாங்க முடியல. இது அவருடைய நீதி. ஆமென். இது அவருடைய நீதி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. மெய்ப்பனை வெட்டுவேன், மெய்ப்பனை வெட்டுவேன். இயேசு சொன்னார், நானே நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தூக்கி நிறுத்தப்பட்டது அவர் ஆரம்பித்தது பிதாவே என்று தான் ஆரம்பித்தார். பிதாவே ஆரம்பிக்கிறார். அவர் மேல நம்முடைய அக்கிரமங்கள் சுமத்தப்படுகிறது. எப்பொழுது நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டதோ அதுவரை பிதா அவரை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டதும் அவரை விட்டு பிதா அப்படி முகத்தை திருப்புறார். அப்படி முகத்தை திருப்புறார் பாருங்க. இவர் துடிக்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. அவர் முகத்தை எங்க திருப்பினார் நினைக்கிறீங்க? பூமியின் கடையாந்திரத்தில் இருந்த பாவ சேற்றில் இருந்த நம்மேல் அந்த முகம் திருப்பப்பட்டது. எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரிகிறது? இயேசு சிலுவையிலே கைவிடப்பட்ட போது நான் கை தூக்கி எடுக்கப்பட்டேன். இதுதான் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். எதற்காக? கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. இயேசு வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கணுமோ அது எனக்கும், நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன கிடைக்கணுமோ அது அவருக்கும் கிடைத்தது. நமக்கு கொடுக்கப்பட்ட கிரயம் என்பது அவர் நீதிமானுடைய ரத்தம். விலையேற பெற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். அந்த ரத்தம் கடைசி சொட்டு வரை சிந்தப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு இப்பொழுது ஒரு பரலோக தொடர்புக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த பரலோக தொடர்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு. இங்கே நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? எம்எல் ஜெபசிங் அவர்கள் ஒரு பாட்டு பாடி இருக்கிறாங்க. அதுல ஒரு லைன் இப்படி இருக்கிறது, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும். இயேசு மறுரூபமான போது பேதுரு ஒரு வார்த்தை சொல்லுவார் தெரியுமா? இங்கே இருப்பது நல்லது. இப்படியே இருந்துருவான் ஆண்டவரே, எனக்கு என்ன தருவீர்? உண்மையிலே பேதுரு ரொம்ப விரும்பினது அந்த உறவை. இந்த ராத்திரி வேளையில அந்த உறவை புதுப்பிக்கும்படியாக ஆவியானவர் நம்ம மத்தியில உலாவி கொண்டிருக்கிறார். காரணம், அவர்தான் நம்முடைய ஆவியுடனே கூட சேர்ந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? நாம் அவருடைய பிள்ளை என்று சாட்சி கொடுக்கிறார். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? தகப்பனே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்த உறவை நாங்கள் ஆண்டவர் இந்த உறவிலே நிலைத்திருக்கத்தக்கதாய்
ஆண்டவர், எந்த காரியம் இந்த உறவை துண்டிக்கிறதோ அந்த காரியம் எங்களுக்கு தூரமா இருக்கும்படிக்கு எங்களை ஒரு விசை கூட உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளையிலே ஹல்லேலூயா, எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை ஒரு உண்மையாய் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்கும் உமக்கும் இடையில் எதுவும் என்றுமே வராமல் காத்திடும் ஆண்டவரே. பி மேஜர். Thank you Jesus. ஒரு வார்த்தை தேவ சமூகத்தில் ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த ராத்திரி வேளையில சொல்ல முடியும்? ஆமென், நான் ஆண்டவரை விட்டு தூரமா இருப்பது போல தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த உறவுக்குள்ளே, இந்த உறவிலே ஆண்டவரை இன்னும் நான் பலப்பட விரும்புகிறேன் அப்பா. எனக்கும் உமக்கும் இடையே எந்த காரியம் தடையா இருக்கிறதோ அது என்னை விட்டு அப்புறப்பட்டு போவதாக. எனக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவை ஆண்டவரே. அப்படி விரும்புறவங்க உங்க வலது கரத்தை உயர்த்தி உங்க இடது கரத்தை இருதயத்திலே வைத்து என்னை சுத்திகரிப்பீராக. ஆண்டவர், வேண்டாத காரியங்கள் நான் பலிபீடத்தில் வைக்கிறேன். உம்முடைய அக்கினி இறக்கி சுட்டெரித்து விடுங்கப்பா. இந்த உறவை புதுப்பிப்பீராக, புதுப்பிப்பீராக. எப்பொழுது மந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறவரே, எப்பொழுது உம்மோடு நெருங்கி இருக்கத்தக்கதாய் நீர் சொன்னீரே, என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று. இந்த உணர்வு எப்பொழுதும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, அன்பு ஊழியரே, ஆண்டவர் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. என்னதான் உயர்வு, என்னதான் பதவி, என்னதான் பணம், என்னதான் பெயர் புகழ் இருந்தாலும் இயேசு இல்லைன்னா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒன்றுக்கு உதவாது. இயேசுவை விட்டு விலகுகிற காரியம் தூரமாயிருப்பதாக. இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா காது கேட்க சொன்ன வார்த்தை, கர்த்தரை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமா இருப்பதாக. இந்த ராத்திரி வேளையில இந்த ஒரு வார்த்தையை உங்க வாயை திறந்து சொல்ல முடியுமா? ஆண்டவரே, அந்த கேடடைந்து என்னை மீட்டு இந்த உறவுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. உம்மை விட்டு விலகுகிற காரியம் எனக்கு தூரமாயிருப்பதாக. ஹல்லேலூயா. என்னையா தேடினீர் ஐயா இயேசுநாதா, உம்மை மறந்தவோ துரோகினா, என்னையா லோரி அடிமை உமக்கே இனினா. வீட்டிலும் ஊரிலும் செல்லும் இடமெங்கும் சோதனை வந்திடில் கர்த்தா நீர் காத்திடும். மேசியா வருகை வரையில் பலரை சிலுவை கருகில் அழைக்க விடோ. முழங்காலில் நிற்க வேதத்தை அறிய தினம் தோறும் தேவா உணர்த்தும். ரெண்டு கைகளை உயர்த்தி உமக்கும் எனக்கும் என்றுமே வராமல். ஒரு விஷயம் கூட, உமக்கும் எனக்கும், உமக்கும் ஜீசஸ். ஓராமா சத்தனலரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் செய்யும், இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்போ. நோருக்கும் ஊருக்கும் உடையும் வரையும் உமக்கே உகந்த தூய சரீரமாய் ஐம்பொறிகளையும் உமக்குள் அடக்கும் இயேசுவே ஆவியால். வெற்றி வாழ்க்கையுள்ள, வெற்றி வாழ்க்கையுள்ள அக்கினி என்னுள்ளம். ஒரு விஷயம் கூட, உமக்கும் எனக்கும், உமக்கும் லோரி என்றுமே. ஒரு
ஒரு விசை கூட சத்தமாய் சொல்லுவோம், உமக்கும் எனக்கும் உமக்கும். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை. முழு பலத்தோடு அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை அந்நிய பாஷையில கர்த்தர் ஆளுகை செய்வாராக. ஓ, எல்லா தொய்ந்து போன துண்டிக்கப்பட்ட உறவுகள் புதுப்பிக்கப்படுவதாக. கிறிஸ்துவுடனே ஐக்கியம் இதிலே பலப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென், ஆமென்.